அடுத்த செய்தி சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நான் பேப்பரில் படித்த ஞாபகம்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவ கொள்கைகளும் திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான் அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி பேசியிருந்தார். நான் நினைக்க கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்மஸ் டயத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவர் ஒரு இஃப்தார் நிகழ்வில் பங்கு பெற்றிருக்காரு. அதில் பேசியிருக்காரு, இஸ்லாமிய கொள்கைகளும் திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான், அன்பு, சமதர்மம், சமூக நீதி, தயால குணம், இது அடிப்படை இஸ்லாத்தோடது. அதே தான் திராவிட கொள்கைகளும் வலியுறுத்துகிறது. திராவிட கொள்கை இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருக்கிறது, நாங்கள் பாதுகாப்பாக அவர்களுக்கு எப்போதும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வுல, இஃப்தார் நிகழ்வுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல திராவிடம் என்பது ஒரு ஜியாகிரபிக்கல் கனோட்டேஷன்ல பயன்படுத்தி வந்த ஒரு சொல். அந்த நிலப்பரப்பு ரீதியான ஒரு சொல்லுக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு கற்பித்தலை கொடுத்ததே இந்த கழகங்கள் தான். அதனால திராவிடம் இவங்க என்ன சொல்றாங்க, திராவிடம் என்கின்ற கொள்கை என்ன அவங்க மீன் பண்றாங்கன்னா, நம்முடைய பாரத தேசியத்திலே வேறுபட்டு காண்பிப்பதற்காக திராவிடம் என்கின்ற ஒரு கொள்கையை புதுசா சிருஷ்டிக்கிறாங்க. சரி, அந்த கொள்கையை நம்ம அப்படியே இருக்கட்டும், நான் அது ஒன்றும் சொல்ல, அவங்க இஷ்டம், வச்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பேர் திராவிடம் பேர் கொடுத்துருக்காங்க, திராவிட மாடல். இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த திராவிடத்துடைய கொள்கையும் இஸ்லாத்துடைய கொள்கையும் ஒன்று. நீங்க சொன்னீங்க கிறிஸ்துவ கொள்கையும் ஒண்ணு அப்படின்னு முன்னாடி பேசினாரு. அதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, சனாதனம் டெங்கு மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டும், எராடிகேட்டட் கம்ப்ளீட்லி நல்லிஃபைட் அர்த்தம். அப்படி பேசி அதே வாய்கள் தான் இன்றைக்கு எப்படி பேசுகிறது, இப்படி பேசுகிறது. அதனால இந்த திராவிடம் என்பதே ஹிந்து மதத்தினுடைய விரோதி என்பதை இதன் மூலம் தெளிவா புரிகிறது. அது மாஸ்டர்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம்தான், பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த சொல் இருக்கு இல்லையா, திராவிடம் இஸ்லாமும் ஒன்று. அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாம் என்று சொன்னாலே ஈகை, அன்பு, சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி. அந்த ரம்ஜான் மாதத்துல பாகிஸ்தான்ல இஸ்லாமிக் ஸ்டேட், நம்ம நாட்டு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் இல்ல, இஸ்லாமிய கோட்பாடுகளை வலியுறுத்தக்கூடிய நாடு பாகிஸ்தான். அவனுடைய கவர்மெண்ட் இதே அப்படிதான் இருக்கு, லாவே அப்படிதான். அந்த இஸ்லாமிய நாட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அகமதியா முஸ்லிம்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள், குண்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவனும் முஸ்லீம் தான், அவனும் குர்ஆன் தான் படிக்கிறான். அப்ப அது என்ன ஈகை, அது என்ன அன்பு? அதே பாகிஸ்தான பலூச்சிஸ்தான்ல உள்ள மசூதிகள் மீது குண்டு மழை பொழிந்து 30-40 பேர் மேல இறந்து போயிருக்கிறார்கள், மசூதிகள் எரிந்திருக்கின்றன. ஏன்னா பலூச்சிஸ்தான் இந்த தனிநாடு கேட்டு போராடுறான். அதற்காக இந்த அன்பு மதமாகிய இஸ்லாம் இன்னொரு அன்பு மதமாகிய இஸ்லாத்தை கடைபிடிக்கிற இன்னொரு அன்பு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் மேல குண்டு போட்டு இருக்கிறது. சகோதரத்துவம். இதே பாகிஸ்தான் ஒருபடி மேல ஷரியா சட்டத்தை பயன்படுத்த ஆப்கானிஸ்தான். அவன் இதே ரம்லான் மாதத்துல குண்டு போட்டிருக்கான் ஆப்கான் பாகிஸ்தான் பார்டர்ல. இவங்க திருப்பி குண்டு போட்டிருக்காங்க. ரெண்டு தரப்பிலும் இறந்து போனவர்கள் முஸ்லிம்கள், குண்டு போட்டவர்கள் முஸ்லிம்கள், செத்து போனது முஸ்லிம்கள். எப்ப? புனிதமான ரம்லான் மாதத்துல. ஈரான் எத்தனை நாடுகள் முஸ்லிம் நாடுகள் குண்டு போட்டாங்க, எத்தனை முஸ்லிம் செத்து போனாங்க கணக்கே தெரியாது. அமெரிக்கா சொன்னாதான் கணக்கு தெரியும், இல்லாட்டி தெரியாது. அப்ப ஈரான் என்ற முஸ்லிம் சிரியா மேல குண்டு போடுவான், சவுதி அரேபியா மேல குண்டு போடுவான். அது அவங்களுடைய கவர்மெண்ட் பில்டிங் மேல போடல, சாதாரண பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலும் குண்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. சாதாரண முஸ்லிம் செத்து போயிருக்காங்க. இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய சகோதரத்துவம், அன்பு. அப்படி சகோதரத்துவம் காட்டக்கூடிய மரமாக இஸ்லாம் இருந்ததுன்னா ஏன் ஒரே நாடாக இருந்த பெர்ஷியா, ஈரான், ஈராக் ரெண்டா பிரிஞ்சது? முன்னா இருக்கலாமே. ஒரே நாடாக இருந்த பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷ், பாகிஸ்தான் பிரிஞ்சது? முன்னா இருந்திருக்கலாமே. ஆகவே இந்த சகோதரத்துவம், அன்பு, பாசம், உடன்பிறவு இதெல்லாம் ஏமாத்து வேலை. அதுக்கு தனியாக டீட்டெயில் ஒரு நாள் பேசலாம். இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு வருவோம். திராவிடம் அந்த இஸ்லாமிய கோட்பாடின்படி எல்லாம் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நான் சொல்றேன், இவங்க எல்லா மீட்டிங்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாட்டி அவ்வளவுதான், திராவிடமே செத்து போச்சு இப்படிதான் சொல்றாங்க இல்லையா? அப்ப எல்லாம் ஏன் சொல்ல நிக்கணும், அட்டென்ஷன் நிக்கணும், நிக்காட்டி தப்பு. அப்படி சொல்றீங்களே, இந்த தமிழ்த்தாயை அவங்க ஏத்துக்கிறாங்களா? அது என்ன வருது? சீராரும் மதனமென திகழ்க பரத கண்டமதில் தெக்கனமும் மதிர் சிறந்த திராவிட திருநாளும் சிறு பிறை நுகுதலும் தரித்திரம் திலகமுமே.
நெத்தில திலக போட்டு வைத்திருக்கக்கூடிய திராவிட தாய், தமிழ் தாய் என்று சொல்ற அதை நீ வந்து இஸ்லாம் ஏத்துக்குதா? கேள்வி கரெக்டா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உடனே ஷிர்க் அப்படின்றோம். இப்போ ஒரு நிலப்பரப்பு ரீதியான தேசியத்தை வந்து குர்ஆனே எதிர்க்கிறது. உன்னுடைய தேசபக்தி என்று இருக்கக்கூடாது, இஸ்லாமிய பக்தி மட்டும் தான் இருக்கணும், இப்படிதான் குர்ஆனே சொல்லுது. நீ தமிழ்நாடு கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி, அதெல்லாம் அங்க எடுபடாது. அப்ப ஏத்துக்கிறானா? தமிழை ஏத்துக்கிறானா? எல்லாம் கிடையாது. ஆகவே நிச்சயமாக இது அது வேற வேறதான். அதை விட அடிப்படையில் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்க? தந்தை பெரியார் என்ன சொன்னாரு? அவரு ஈவே ராமசாமி நாயக்கருடைய எல்லா சிலை கிழப்பான 3 வரி எழுதியிருப்பாங்க. 3 வரி சொல்லுங்க. கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி. அந்த பெரியார் வழியில தானே திமுக வந்திருக்கிறது, திராவிடமேங்கிறது தானே வந்திருக்கிறது. அந்த கொள்கையான அவங்களுடைய தந்தையே அவங்க தானே. அப்ப அல்லாஹ் மிகப்பெரியவன், அதுதான் கான்செப்ட். குர்ஆனுடைய மிகப்பெரிய கான்செப்ட். அல்லாஹ் தாண்டி எதுவுமே கிடையாது, இணை யாருமே வைக்க முடியாது. மிகப்பெரியவன் ரெண்டு ஒத்து போகுமா? அப்ப ஒன்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் ஒத்துக்கணும், இல்லாட்டி கடவுளை கற்பித்தவன் முட்டாள் காட்டு மிராடிங்கிறத ஒத்துக்கணும். ரெண்டு எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அப்ப இது ஏமாத்து வேலை என்பது அவங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவர்கள் ரசிக்கிறார்கள், கூட இருக்கிறார்கள், ஓட்டு போடுகிறார்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் ஹிந்துக்களை எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுறாங்க. தெளிவா புரியும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ள வேண்டியது நாம். நம்ம தான் வந்து அந்த என்னது உடன்பிறவா என்னமோ சொல்லுவீங்களே, மதமென பிரிந்தது போதும் அது நிறைய எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம தான் அப்படி சொல்லி ஏமாத்திக்கிறோம். அதனால இந்த வேடதாரிகள் நிறைய வேஷம் போடுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுல இது ஒரு வேடமாக நான் பார்க்கிறேன்.